மற்ற ஐடென்டிஃபிகேஷன்லாம் மாறும். நான் அது ஒற்றை குச்சி மாதிரி ஒல்லியா இருக்கேன்னுவாங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன்னா என்னடா யானைக்குட்டி மாதிரி இருக்கிறேன்னுவாங்க. இவன் மாத்தி மாத்தி சொல்லுவான். அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் ஆயிடுவேனா? ஆக மாட்டேன். என்னுடைய அடையாளம் என்னது? என் அடையாளம் எங்க இருந்து வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்னுடைய அடையாளம் வருகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்திலிருந்து வருகிறது. என்னுடைய அடையாளம் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். அப்ப ஒருவேளை பல சவுண்டுனால, நான் கேட்ட சவுண்டுனால, நான் சொன்ன சவுண்டுனால என் ஐடென்டிட்டியவே நான் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். நான் கிறிஸ்துவுல இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள இருக்கேன்ற ஐடென்டிட்டியே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஐடென்டிட்டியை அழிக்க முடியாது. இந்த உலகத்துல உங்க ஐடென்டிட்டி அடிக்க முடியுமா? செத்த பரவம் ஐடென்டிட்டி இருக்குங்க. உங்க ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? இந்த கைரேகை இருக்கு பாருங்க, இந்த ஐடென்டிட்டி. உங்களை மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே கிடையாது. இருக்கீங்களா? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? உங்களை மாதிரி இன்னொருத்தன் இருக்கானா? சொல்லுங்க, இருக்கானா? ஒரே மனுஷன் இந்த உலகத்துல, ஒரே ஆள் யாரு? நீங்க மாத்திரம்தான். ஏன்னா இந்த உலகத்துல எங்க போய் கைரேகை வச்சாலும் நீங்கள் மாத்திரமே. அப்ப கண்ணெல்லாம் வச்சு பாக்குறாங்க, கண்ணெல்லாம் வச்சு ஐடென்டிபிகேஷன் பண்றாங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கனாலே நம்ம கண்ணெல்லாம் ஸ்கேன் பண்ணிருந்தாது. இந்த ஊருக்கு வந்துட்டான், இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டான் அப்படின்னு அவங்க ரெக்கார்ட் போயிருக்கு. ஐடென்டிபிகேஷன். நீங்கள் மாத்திரமே. உங்களை மாதிரி இன்னொருத்தன் கிடையாது. உங்களை ஒருத்தன் தோத்து போனவன், நீ உருப்படாதவன், நீ எல்லாம் முன்னேற முடியாதுன்னு சொன்னானா அவன் சொல்லிட்டு போட்டோம் சார். நான் சொல்ல மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். நான் என்ன சொல்ல போறேன்? நான் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறேன். என்ன பலவீனம் நீ சொல்லு, ஆனா நான் என்ன தெரியுமா சொல்வேன்? கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுவேன். என்ன தரித்திரம் முடிச்சவன் நீ சொல்லலாம், எனக்கு காசு இல்லைன்னு நீ சொல்லலாம், ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன், நான் ஏத்துக்க மாட்டேன். நான் என்ன எப்படி தெரியுமா சொல்வேன்? கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக தரித்திரனாகி என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றியிருக்கிறார். என்ன நீ கடன்காரன்னு சொல்லலாம், ஏன்னா நான் கடன் வாங்கியிருக்கேன் அதனால நீ கடன்காரன்னு சொல்லுவேன். ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன் நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா? அநேக ஜாதிகளுக்கு இறங்கி நான் கடன் கொடுப்பேன் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அதை தான் நான் சொல்லுவேன். That is my identification. இந்த காலைவேளை இதை எடுத்துக்கோங்க. உங்க ஐடென்டிபிகேஷனை கரெக்டா சொல்லுங்க. இதான் சார் என் ஐடி. ஆவிக்குரிய உலகத்துல உங்க ஐடென்டிபிகேஷனை கரெக்டா காட்டுனாதான் வேலை அங்க நடக்கும்.